உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். அந்த குழந்தைய பார்த்தாலே உங்களுக்கு பிடிக்கல. நானும் ஹஸ்பண்ட் சாரும் தேவி அம்மா பேர் அந்த குழந்தைக்கு வைக்கும் போதே நீங்க வைக்க கூடாதுன்னு தடுத்தீங்க. ஆமா, தடுத்தேன். இப்ப கூட தான் சொல்றேன். எங்க தேவி அக்கா பேரை யாரோ பெத்த ஒரு குழந்தைக்கு எதுக்காக வைக்கணும்? குழந்தையும் தெய்வமும் ஒண்ணு. அதனாலதான் சாமியா இருக்கிற தேவி அம்மா பேரை குழந்தைக்கு வச்சோம். பேர் வைக்கிறத நான் தடுத்தேன். அதுக்காக அந்த குழந்தைய நான் தான் கடத்திருப்பேன்னு ஆயிடுமா? என்ன பேசுற நீ? அதுக்காக மட்டும் நான் சொல்லல. உங்க புடவை தீ புடிச்சது, போட்டோ நெருப்புல எரிஞ்சது. இதுக்கெல்லாம் அந்த குழந்தையோட ராசி தான் காரணம்னு சொன்னீங்க. குழந்தை வீட்டுக்கு வந்த நேரம் சரியில்லைன்னு நீங்க தானே சொன்னீங்க. அது மட்டுமா, வீட்ல இருக்கிற அத்தனை பேரும் குழந்தை கிட்ட அன்பா பேசி கையில தூக்கி வச்சு கொஞ்சினாங்க. ஆனா எப்ப பார்த்தாலும் குழந்தைய நீங்க வெறுப்பாதான் பாத்தீங்க. அந்த குழந்தை இந்த வீட்ல இருக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அதனால நீங்க தான் ஆளை வச்சு குழந்தைய கடத்திருக்கீங்க. அது எனக்கு நல்லா தெரியும். எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இப்படி உளறிட்டு இருக்காத. வெறும் 10 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு போன குழந்தைய நான் எதுக்காக ஆளை வச்சு கடத்தணும்? எனக்கு ஒண்ணு வேலை இல்லைன்னு நினைச்சியா? போய் வேலை இருந்தா ஏதாவது பாரு. வந்துட்டா. இப்படி சொன்னா நான் உங்களை விட்டுருவேன் நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்லுங்க. குழந்தைய எங்க கடத்திட்டு போனீங்க? ஏய், ஒரு தடவை சொன்னா உனக்கு புரியாது? குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. நீங்க பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சும் நான் எதுக்காக பொறுமையா இருக்கேன்னு தெரியுமா? தேவி அம்மா வந்து உங்களை வதம் பண்ணுவாங்கங்கிற ஒரே காரணத்துக்காக தான். வீட்ல இருந்து போன குழந்தை நல்லபடியா வீட்டுக்கு வந்து சேர்ந்தா நீங்க உயிர் பொழப்பீங்க. அப்படி இல்ல, குழந்தைக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, தேவி அம்மா வந்து வதம் பண்ற வரைக்கும் நான் காத்திருக்க மாட்டேன். நான் வதம் பண்ணிடுவேன். ஏய், அந்த குழந்தை காணாம போனதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தயவு செஞ்சு விட்டுடு. விடு, கையை எடுறி. எடு, விடு. குழந்தை கடத்தலுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு மட்டும் தெரிஞ்சது, அப்புறம் இந்த மாறி பத்திரகாளியா மாறிடுவா. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.